இந்த சின்ன பெட்டி தான் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. என்னன்னு சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பேஜில் ரொம்ப நாளாக ஒரு வீடியோ கூட வரல. கண்டென்ட் போடணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் ஷூட் பண்ண நல்லா ஃபோன் இல்லை. காலேஜ் ஒரு பக்கம், கிளைண்ட் ஒர்க் ஒரு பக்கம், இப்படி எனக்கு நானே ரீசன் சொல்லிவிட்டு வீடியோ போடாமலே இருந்துட்டேன். அந்த கேப்பில் என்ன நடந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் குறைய ஆரம்பித்தாங்க. ரீச் ட்ராப் ஆச்சு. ஒரு டைமில் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு போலன்னு கூட யோசித்தேன். எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணான்னு உட்காந்து கண்டென்ட் எழுதினேன். ஆனால் ஷூட் பண்ண போனால் அதே ப்ராப்ளம். நல்ல ஃபோன் இல்லை, பிளாக் ஸ்க்ரீன் இல்லை, ட்ரைபேட் இல்லை. இந்த டைம் நம்ம இந்த ரீசன் சொல்லி ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். அப்போ தான் எங்கள் வீட்டில் இருந்த அந்த சின்ன பெட்டி என் கண்ணில் பட்டுச்சு. ஃபோன் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் டேபிள் மேலே ஒரு சேர் மேலே இந்த பெட்டி அப்படின்னு எப்படியோ வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டு கம்ப்ளீட்டாக ஏஐ யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன். எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணும்போது நான் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே பண்ணலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாம் ஆவரேஜாக 3K வியூஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ 10K, 20K, 40K ப்ளஸ் வியூஸ் போச்சு. நான் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டேன். அந்த 40,000 வியூஸை தாண்டி அன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு ரீசன் ரிசோர்ஸஸ் இல்லை, நம்ம இதை பண்ண முடியாதுன்னு நம்ம நம்புறது தான். நீங்களும் இதே சுச்சுவேஷனில் இருந்தால் உங்களால் முடியும், நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம்.